7:30 Night News Headline. ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இலங்கை வந்தடைந்தார் இந்திய வெளியுறவு செயலாளர். கடுவெல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்திற்கு இனம் தெரியாத இருவரால் தீ வைப்பு. ரத்மலானை ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் தொடர்பில் வெளியான திடுக்கிடும் தகவல். நுவரெலியா மாவட்டத்தில் மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறப்பு. உணவு போதைக்குள் போதைப் பொருள் கொண்டு செல்ல முயன்ற இருவர் கைது. யாழ்ப்பாணத்தில் தயாரிக்கப்பட்ட சிவனருள் வறுத்த சிவப்பு அரிசிமா. சிவனருள் விற்பனை நிலையம் கபலமுள்ள எட்டியந்தோட்டை. தொடர்புகளுக்கு 0774-123445. ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளை வாசிப்பவர் அரவிந்தன் பானுப்பிரியா. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையில் சமூக வலைதளங்களில் அவதானத்துடன் செய்திகளை வழங்கும் ஆயுள் மீடியா இரவு நேர பிரதான செய்திகளோடு. இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையேயான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஒரு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இந்த விஜயத்தின் போது வெளியுறவு செயலாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித்த ஹேரத் ஆகியோரையும் ஏனைய உயர் அதிகாரிகளையும் சந்திக்க உள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் மூலம் இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையே உள்ள நெருங்கிய இருதரப்பு உறவுகள் மேலும் வலுப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முக்கிய ஒத்துழைப்பு துறைகளில் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடுவெல பிரதான பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள வாராந்த சந்தை வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஆடம்பர பேருந்து ஒன்றிற்கு இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கடுவெல போலீசார் தெரிவித்துள்ளனர். நெடுஞ்சாலை வழியாக கடுவெல மாத்திரை இடையே இயக்கப்படும் ஆடம்பர பேருந்திற்கே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதுடன் தீ விபத்தினால் பேருந்து முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. அத்துடன் குறித்த பேருந்திற்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கடுவெல கொள்ளுப்பட்டிய சாதாரண சேவை பேருந்துகள் இரண்டும் தீயினால் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் பேருந்திற்கு தீ வைப்பதைக் கண்டு அருகில் இருந்த மற்றொரு பேருந்தில் இருந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கூச்சலிட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதோடு தீ வைக்கப்பட்டு பேருந்திலிருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் வெளியே குதித்து தப்பித்துள்ளனர். தனிப்பட்ட பகை காரணமாகவே இந்த தீ வைப்பு சம்பவம் நடத்தப்பட்டிருக்கலாம் என கடுவெல போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் கடுவெல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று அதிகாலை ரத்மலானி ஸ்ரீ ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது கைக்குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை தொடர்பில் பாதாள உலக குழுவின் தொடர்புகள் குறித்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருமாடி வீடொன்றின் மீது 2 கைக்குண்டுகள் வீசப்பட்டதாகவும் அதில் ஒன்று வெடித்துள்ள நிலையில் மற்றைய கைக்குண்டு வீட்டின் தோட்டத்தில் விழுந்து கிடந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலினால் எவருக்கும் எவ்வித உயிராபத்தும் ஏற்படவில்லை என்பதுடன் வீட்டின் 2 ஜன்னல் கண்ணாடிகள் மாத்திரமே சேதமடைந்துள்ளன. தாக்குதலுக்கு இலக்கான வீட்டின் உரிமையாளர் தற்போது வெளிநாட்டில் வசிப்பதாக கூறப்படும் ரசல் அலோசியா ஸ்மித் என்பவரின் தந்தையின் சகோதரருடைய மகன் என தெரிய வந்துள்ளது. ரசல் அலோசியா ஸ்மித் என்பவர் பாதாள உலக குழு தலைவர்களான அஞ்சு எனப்படும் சிங்காரா அமில் ஷமிந்த சில்வா மற்றும் தர்மே எனப்படும் எல்லாவல லியனகே தர்மஸ்ரீ ஆகியோருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்துள்ளதாகவும் பின்னர் அஞ்சுவுடன் அவருக்கு முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. நுவரெலியா மேல்கொத்மலை நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் பலத்த மழை காரணமாக நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் அதிகரித்தமையினால் இன்று அதிகாலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டதாக அந்நீர்த்தேக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். திறக்கப்பட்ட ஒவ்வொரு வான்கதவிலிருந்தும் வினாடிக்கு 30 கனமீட்டர் நீர் வீதம் கொத்மலை ஓயாவிற்கு வெளியேற்றப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடருமானால் நீர்த்தேக்கத்தின் எஞ்சிய வான்கதவுகளும் தன்னிச்சையாக திறக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் நீர்த்தேக்கத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள கொத்மலை ஓயாவின் 2 கரைகளிலும் வசிக்கும் மக்கள் மற்றும் அப்பகுதிகளூடாக செல்வோரை மிகுந்த விழிப்புடன் இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் கடுமையாக அறிவித்துள்ளது.
களுத்துறை சிறைச்சாலைக்கு போதைப்பொருள் கொண்டு செல்ல முயன்ற இருவரை அங்குருவாத்தோட்ட போலீசார் கைது செய்துள்ளனர். ஹொரணி பிரதேசத்தை சேர்ந்த இருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் குற்றச்சாட்டிற்காக களுத்துறை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டுள்ள தமது சகோதரரை பார்ப்பதற்காக இவர்கள் சென்றிருந்ததாக தெரியவந்துள்ளது. இவர்களின் சந்தேகத்திற்கிடமான நடத்தையை அடுத்து மோட்டார் சைக்கிளை நிறுத்தி சோதனையிட்ட போது 2 சிறிய பொலித்தீன் உரைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 12,400 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது. அத்துடன் சந்தேக நபர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் மற்றும் கைபேசி என்பனவும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்னர் போதைப்பொருள் தொடர்பாக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளமை தெரியவந்துள்ளது. சந்தேக நபர்கள் ஹொரணி நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதுடன் இச்சம்பவம் தொடர்பில் அங்குர்வாந்தோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் ஆயுள் மீடியாவின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஆயுள் மீடியாவின் சமூக வலைதளங்களோடு இணைந்திருங்கள். வணக்கம்.